ஆல், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டே ஸ்வீடன்ல இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே கிடையாது. ஏன் இன்னைக்கு ஸ்வீடன்ல சில்ட்ரன்ஸ் டே இல்லை, அவங்களாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நம்ம நேரு அவங்களோட பிறந்த நாள் தான் வந்து சில்ட்ரன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். தட் இஸ் ஆன் November 14th. பட் வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது November 20th தான் வருது. இங்கே ஸ்வீடனில் குழந்தைங்களுக்கு டெய்லியும் சில்ட்ரன்ஸ் டே தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட்ஸில் குழந்தைங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, மெடிக்கல்ஸ் ஃப்ரீ, அது இல்லாமல் அவங்க பிறந்ததுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஸ்டைஃபன்ஸ் கொடுக்குறாங்க. இதை விட என்னங்க வேணும் குழந்தைங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு? அவங்களுக்கு டெய்லியும் சில்ட்ரன்ஸ் டே தானே. ஸோ ஒரு கண்ட்ரிலையுமே இந்த சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றது டிஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜப்பானில் May 5th செலிப்ரேட் பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸ் டேவை. பிரேசிலில் October 12th செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜெர்மனில் September 20th செலிப்ரேட் பண்ணுறாங்க. சவுத் கொரியாவில் May 5th செலிப்ரேட் பண்ணுறாங்க. சைனா, யுக்ரைன், அப்புறம் வந்து ரஷ்யா, இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ் வந்து June 1st செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றது November 20th தான் அஃபிஷியலாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்வீடனை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.